அழகு தமிழ் வளர் ஆற்றல் மிகும் அரும்பெரும் கலைக்கண்களை திறந்திட்ட அறிவு சான்றோர்களை, பொன்னலில் பொங்கும் பைந்தமிழ் நாட்டில் புகழ் மனம் பரப்பி பொலிவுடன் விளங்கும் எழில்மிக்க ஊர் பெருங்குடி மக்களை, முத்தாக மணியாக தித்திக்கும் தீந்தமிழ் முழக்கமிட்டு எத்திக்களும் புகழ்மனம் பரப்பும் எண்ணுயிர் கலைஞர்களை, அன்னையும் பிதாவும் முன்னணக் கொண்டு மாதா பிதா குரு தெய்வம் என்ற மறைமொழியை மனதிலே பதித்து உங்கள் மலர்பாதம் தொடுகின்றேன். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலே சிறந்து விளங்குவது இந்த நாடகக் கலை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சத்தியம் நீதி நேர்மை வாய்மை தவறாது வாழ வேண்டும் என்று வரையறுத்து கூறுவதுதான் நாடகக் கலை. சத்தியத்தை தன் உயிரினு மேலாக மதித்து சமதர்மத்தை நாடெங்கிலும் நிலைபெறச் செய்து மணிமடி தரித்த மாமன்னன் மயானவரை சென்ற அபல நிலையை சித்தரிப்பதுதான் ஹரிச்சந்திரா என்ற மாபெரும் காவியம். காவியத்தின் காவிய நாயகனாக வருகிறேன். நன்றி, வணக்கம். காதலி மகனை விற்று கைப்பொருள் இழந்தேன், கைப்பொருள் இழந்தேன், காதலி மகனை விற்றேன் விற்றேன் விற்றேன். இறைவா 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 இறைவா, பொய்யால் மணிவருக்கு தொல்புவியானதுதான் கைப்பொருள் தனையிலாடி காதலி மகனை விட்டு நான் கைப்பொருள் தனையிலாண்டேன், காதலி மகனை விட்டேன். சிவமே 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 தெய்வமே தெய்வமே, பொய்யது உரைக்க நஞ்சு அண்டவா காட்சி விஸ்வநாதம் கருணையின் திருவிருவே அல்லும் பகலும் அனுதினமும் திருவடியை பணில் திருந்த நாங்கள் பொய்யது உரைக்க நஞ்சு விதலில் அடிமையானோ வையகமெல்லாம் காத்தே
மன்னன் இந்த வையகோ காத்த மன்னன் மயானோ காக்கரானே தெய்வமே 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 பொய்யாது உரைக்காதே வீரமாகு கடுமையானே வையையோ ஆண்டன் நானும் மயானம் காக்கலானே செங்கோல் பிடித்த மன்னனோ செங்கோல் பிடித்த மன்னன் சுடுகோல் பிடிக்கலானே
ரட்சகா சிவமகளும் பரம்பொருளே அருள் வடிவே திருவுருவே கருணாகரா கருணை கடலை யாருக்கு என்ன குறை செய்தேன் யார் குடியை கெடுத்து வாழ்ந்தேன் மண்ணுலகில் முன் அருள் பெற்று அனைவரும் இன்பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனிதமும் உன் திருவடியை பணிந்திருந்த நான் என்ன குற்றம் செய்தேன் இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா நீதி தவறாத 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தது குற்றமா சத்தியத்தை தன் உயிரினை மேலாக மதித்து சமதர்மத்தை நாடெங்கிலும் நடைபெறச் செய்தேனே அதுதான் நான் செய்த குற்றமா நாடு நகரங்களை இழந்தேன் பெண்குலத்தின் திருவிளக்காம் பத்திரியை பிரிந்தேன் பாசத்தால் ஈன்றெடுத்த மகனையும் பிரிந்தேன் நெப்பிற்கே பெற்ற நண்பனையும் பிரிந்தேன் நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி நிற்கும் என் நிலை கண்டு உன் மனம் இறங்கவில்லையா இறைவா கல்லாகிவிட்டார் மனம் கல்லாகிவிட்டதா கிடைக்கன் திறந்த இந்த இலையின் திருமுகத்தை ஒருமுறை பார்த்தாரே போதுமே ஆண்டவா பகவானே 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 மௌனமேலோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனமேலோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் கேளோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாத நேரோ பரிதாபம் தன்னை காணி கருணை இல்லாத நேரோ மலரை நாடும் வேலை மாலையாகினும் பேரை அவமலை நாடும் ஏழை மாறியாவிற்கும் பேரை பிரியாத செய்ய பிரிந்தே உயரானே பாடலாமோ பிரியாத செய்ய பிரிந்தே உயரானே பாடலாமோ பகவானே மௌனமேலோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் கேளோ உண்டாத விழியை படைத்தாயல் நாகத்தானே பார்வை உண்டாக விழியை படைத்தாயல் நாகத்தானே பறித்தாய கல்வி மொழியை இறக்கம் இல்லாமல் வீணே பரிதாயை கண்ணீர் மணி இறக்கும் இல்லாமல் வீணே பாராய உலகு கருணால் ஈராய துன்பம் தன்னை பாராய உலகு கருணால் ஈராய துன்பம் தன்னை பகவானே மௌனமேலோ பகல் காலம் தந்த தேவா 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 பகல் காலம் தந்த தேவா இரவை படைத்த தேவோ பிரியாத மாயை செய்யோ கதிரேலும் மாலத்தானோ விதியேழ மாயையோ சாதி மேல வாழத்தானோ விதியின்றி பாடும் போது உனையன்றி தஞ்சம் ஏது விதியின்றி பாடும் போது உனையன்றி தஞ்சம் பகவானே மௌனமேலோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் கேளோ கடல் மீதினாடு அறையில் படகை தள்ளாட செய்தார் கடல் மீது ஆடும் அலையே
செய்யலாமோ கரை காணும் வேலைகளில் திசை மாறச் செய்யலாமோ பகவானே மௌனமேனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனமேனோ பகவானே மௌனமேனோ என் கதையை கேட்பதற்கென்று இந்த உலகத்திலே உன்னை தவிர யார் இருக்கிறார்கள்? அடியேன் அயோத்தியாபுரியில் மணிமகுடம் தரித்த நாள் முதல் வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து அரசு புரிந்து வருவாளில் ஆதியின் மைந்தரும் தபத்தில் திறந்தவருமான விஸ்வாமித்திரன் கொலுமண்டபத்திற்கு வந்தார். அன்னவருடைய வருகையை அறிந்த நான் அரியா தடத்தை விட்டு கீழே இறங்கி ஓடி வந்து அன்போடு உபசரித்து தக்க இருப்பிடத்திலே அமரச் செய்து என்னை நாடி வந்த காரணம் யாது கூறுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காக ஒரு யாகம் செய்ய போகிறேன், அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும் என்றார். நாட்டு மக்களுடைய நலனையே எனது நலம், எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றேன். கேட்டார் முனிவர். மற்ற பாறை மீது முதகரை நிறுத்தி அதில் ஆங்கார பொருளை அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயிரம் போகும் அபியரும் பொன்குவியல் தந்தால் எனது யாகம் நிறைவேறும் என்றார். அவர் இஷ்டப்பட நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம், அங்கு திருடர்கள் பயம். யாகத்திற்கு மூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு இப்பொருளை உன்னிடத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்றார். தாங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் ரபுரு உபாதி நரகத்தில் சேர்வதாக சுருதிகள் கூறுகின்றபடியால் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகனல்ல எடுத்துச் செல்லுங்கள் என்று கவலை வேண்டும். உன்னுடைய கடையாளி மோதிரத்தை ருத்ராட்ச மாலையும் அடையாளமாக வைத்தால் ஞாபகம் வந்துவிடும் என்றார். இரு பேரும் சம்மதித்து அடையாளமாக வைத்து சென்ற சில நாட்களில் எனதருமை குடிகளிட்ட பயிர்களை எல்லாம் மிருக சாரங்களை நாசப்படுத்தியெல்லாம் ஓடோடி வந்து என்னிடம் தெரிவிக்க ரதகஜதுரகபதாதி என்ற 4 வகை சேனைகளோடு காட்டிலே சென்று மிருகங்களை அழித்து ஓரிடத்தில் சயனித்திருந்தேன். வேறு நடன மாதர்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆடலையும் பாடலையும் மதித்தரான் அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். அதை விடுத்து புச்சக்கர குடையையும் வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளா இருந்தால் தயங்காது கொடுத்து விடுவேன். இதை விடுத்து வேறு பொன்பொருள் எது வேணுமோ கேளுங்கள் தருகிறேன். அப்படி மறுத்தால் எங்கள் இருபேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பேதைகளை தந்தாரமிட்டு பிரதாரமிச்சைக்காதவன் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரை கூறினேன், கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தேன், அடித்து துரத்தினேன். அவர்கள் ஓடி போய் முனிவரிடம் தெரிவிக்க முனிவர் சினம் கொண்டு என் கொலுமண்டபத்திற்கு வந்தார். எடுகடல் புரண்டோடும்படியாக அணிந்திருந்த மணிமகுடத்தை காலால் வெட்டி உதை மணிமுடி மண்ணிலே உருண்டோடிய 27 தலைமுறையாக என்றுமே தலைவணங்கா மணிமுடி என்னால் தலைவணங்கி விட்டது ஆண்டவா. அந்த அளவுக்கு நான் என்ன கொடுமை செய்தேன். இருந்தாலும் நவரத்தினங்கள் பதித்த கிரீடத்தில் உள்ள கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டேன். நான் அனுப்பிய புத்திரிகளை ஏன் அடைத்து துரத்தினாய்? அவர்கள் விவாகம் செய்தாலுடைய இல்லை என்றால் என் கோபம் தீராது. அனைத்து உணர்ந்த தாங்கள் இவ்வாறு கூறலாமா? நான் மனமானவர், எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். அவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதவர் போல் பேசுகிறீர்களே சுவாமி. அதற்கு மாறாக கண்ணை வேண்டினோம் காக்கின்ற மண்ணை வேண்டினோம் வாகுடன் ஈகுவே 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 கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவே ஈகுவே பண்ணை வேண்டிய சொற்குண பெண்ணை வேண்டிலேன் வீடுயர் மாதவா மாதவா வீடுயர் மாதவா 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 தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா
வார்த்தை சொல்ல தயவுதை தருணம் அம்மா சிவகாமி ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணம் அம்மா துயரோ நீயே எடுத்துரைப்பாய் படும் துயரோ நீ எடுத்துரைப்பாய் துயரம் நீயே எடுத்துரைப்பாய் இல்லையம் பதி மலர் எல்லையில்லாத சொல்ல தயவு செய் தருணமம்மா இல்லையில்லா உலகில் பிள்ளைகள் பல கோடி இல்லையில்லா உலகில் பிள்ளைகள் பல கோடி எப்படி இதிலெல்லாம் தப்புவதல் அறிய பிள்ளைகள் பல கோடி எப்படி இதையெல்லாம் தப்புவதல் அறிய இல்லையில்லா உலகில் பிள்ளைகள் பல கோடி எப்படி இதிலெல்லாம் தப்புவதல் அறிய சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றாரம்மா சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றாரம்மா இல்லையம் பதி மலர் எல்லையில்லா அரசே இல்லையென்றாகுமோ தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா சுவாமி, என் இரு நேத்திரங்களை கேட்டாலும் தருகிறேன், நாடு நகரங்களை கேட்டாலும் தருகிறேன், ஆனால் ஒருபோதும் இந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஹரிச்சந்திரா, இந்த கண்கள் எனக்கு எதற்காக? உரியபடியே 56 தேசத்தையும் எப்பொழுதே தாரை வார்த்து கொடுத்து விடுகிறான். ஒரு வார்த்தை விமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தபிரியவனாகி விடுவேன் என்று கருதியேனான். அன்பு மனைவி தாராவதி கெண்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்து 56 தேசத்தை மணிபெருக்கு ஒவ்வொன்றாக தாரை வார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்த பின் யாகத்திற்காக உடைத்த திரவியத்தை விட்டு சென்றேன் அல்லவா, அதை கொடு என்றார். தாங்கள் விட்டு சென்ற திரவியம் அரண்மனையிலே களஞ்சியங்கள் வைத்திருக்கிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொன்னியங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிடு போய்விடுகிறேன் என்று. இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். நல்லா தான் இருந்துச்சு. இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். ஏதாவது ஒரு தவணை கொடுங்க, தவணைக்குள் தாங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று ராஜகடி 48 நாட்கள் தவணை தருகிறேன். தவணைக்குள் எனக்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரகரை அனுப்பி வைக்கிறேன், அவரிடம் கொடி என்றார். சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரா, நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருள் தருவதாக தாங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜமடையில் போக அனுமதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காய் வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும். நாடு நகரம், என் உயிரினு மேலான குடிமக்களையே நான் விட்டு பிரிந்து செல்லப் போகிறேன். எனது மக்களை விட இந்த ராஜ உடை எனக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிதல். கொடுங்கள், தாங்கள் விருப்பப்படியே அணிந்து செல்கிறேன் என்று கூறிய நான் கண்டை பத்திரோ இழந்தே காவி பத்திரோ புனைந்தேன். கண்டை பத்திரோ இழந்தே காவி பத்திரோ புனைந்தேன். கண்டை பத்திரோ இழந்தேன் காவி பத்திரோ புனைந்தேன். காளி கொடுத்த சேரோ காளி கொடுத்த சேரோ வாழுவில்லும் இழந்தேன் இழந்தேன் இழந்தேன். முடிவை கொடுமையினார் தெய்வமே கிண்ட விஸ்திரமிழந்து
காவி வஸ்திரம் புனைந்த நான் அன்பு மகனை ஒரு கரத்திலே பிடித்தேன். உயிரோடு உயிராய் உறவாடி வெட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்தேன். நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். செல்லும் வழியிலே நட்சத்திரகர் படாது பாடுபடுத்தினார். நெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கட்டி போட்டு அடித்தார், கால்களில் விளங்கிட்டு வழிமறித்தார். பாதி வழி தூரம் சென்றபடனே இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, காசிமா நகரம் வரை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். நவரத்ன மாலைகளும் முத்து மாலைகளும் அணிந்த இந்த தோள்கள் நட்சத்திரகரை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தேன். யாதொரு கெதியும் இல்லை. என் அருமை மனையாளின் திருமுகத்தை நோக்கிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு சொத்து நானும் மகனும் தான். மனதை கல்லாக்கி காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்று என்ன வார்த்தை சொன்னோம். உங்களை விற்பதா? உங்களை பிரிந்த இந்த உலகத்திலே நான் வாழ முடியுமோ? வேண்டாம் அம்மா, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல். வேறு என்ன வழி இருக்கிறது? எப்படி பொருளை கொடுக்க போகிறீர்கள்? மனைவி என்ற பந்த பாசத்திற்கு இடம் கொடுக்க நேரமில்லை. காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விற்று இவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். இறைவா, காசிநாதா, காசி விஸ்வநாதா, கருணையின் திருவுருவை படிக்காசிநாதா, போற்றும் பரம்பொருளை வந்தவர்களையெல்லாம் ஆள வைப்பாய் என்று சொன்னார்களே. கல்லும் பகலும் மனிதனமும் உன் திருவடியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே மிதித்தால் பட்ட கஷ்டமெல்லாம் தொலைந்து விடும் என்றார்களே இறைவா. அதெல்லாம் எங்கள் வாழ்வில் பொய்யாகிவிட்டது. உன்னை தாயாக தந்தையாக அறிவை போதித்து அன்பு குருவாக உன் திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றேன். இதான் கடைக்கண் திறந்து அருள் செய்ய வேண்டும் இறைவா. தாயமே தாயோனே சர்க்குருவானியா தத்துவமே செய்வக்கொடாத சமரசமையான தெய்வமே 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 அருள் தர வேணுங்கள் இறைவனே. அருள் தர வேண்டுங்கள் இறைவனே. அருள் தர வேணுங்கள் இறைவனே. அருள் தர வேணுங்கள் இறைவனே. அன்பினால் உருகி பண்பாடவே அன்பினால் உருகி பண்பாடவே அந்த சுந்தரருளான் அல்லவே. உருகி பண்பாடவே அம்பி அப்பரும் சுந்தரருளான் அல்லவே. உருகி பண்பாடவே அந்த பெரு சுந்தரருளான் அல்லவே. கனகாபிஷேகம் செய்வோம் என்றால்
அது நீ தந்ததே. கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு ஆசாது இல்லை, அதில் நீ தாண்டதே. எனதென்ற பொருளேது, எனதென்ற செயலேது, எனதான பொருளேது, எனதான செயலேது. நீ எல்லாம் உலகம் ஏது மாதவமே தயாபராவரா அருள் தர வேணும் இறைவனே. விஸ்வநாதா, கருணையின் திருவுருவே, அல்லும் பகலும் மனிதனும் உன் திருவடியை பணிந்திருந்தோமே, உனது கருணை கண் திறக்கவில்லை, உனது கண்கள் தான் திறக்கவில்லை என்றால் அன்னை பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரியே, உன் மனம் கூட இறங்காதா? அம்பாள் கருணை புரிவார், கருணை புரிவார், ஜெகதம்பாள் கருணை புரிவாய், ஸ்ரீ ஜெகதம்பாள் கருணை புரிவாய். நம்போதரனை பெற்ற அம்பாள் பவானியே, நம்போதரனை பெற்ற அம்பாள் பவானியே, நம்போதரனை பெற்ற அம்பாள் பவானியே, லலிதாம்பிகை அருள் கமலாம்பிகை, கற்பகவள்ளினில் லலிதாம்பிகை அருள் கமலாம்பிகை, அம்பாள் கருணை புரிவார், அம்பாள் கருணை புரிவார். தீராத கவலையும் நோய் வாதையும் தனிய, தீராத கவலையும் நோய் வாதையும் தனிய, தேவி மூனை நினைந்து பாடி பணிந்திடுவே. தீராத கவலையும் நோய் வாதையும் தனிய, தேவி மூனை நினைந்து பாடி பணிந்திடுவே. தாராயரே நலம் தாராய் தயாவரே, நாராயணி நலம் தாராயினி, நாராயணே நலம் தாராய் தயாவரே, நம்பும் கல்வர்களுக்கு அருளோ, நம்பும் கல்வர்களுக்கு அருளும் ஜெகதம்பாள் கருணை புரிவாய், ஸ்ரீ ஜெகதம்பாள் கருணை புரிவாய். மனைவி மகனையும் கரங்களிலே பிடித்தேன், ஆசிமா நகரத்து வீதிகளிலே கேவலம் ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூறி சென்றேன். இந்த உலகத்திலே யாருமே செய்யாத செயலை நான் செய்து காட்டிவிட்டேன். கலைமதி முகத்தினாலே மனையாளை கரம் பிடித்து புல்லதனை சிரசில் வைத்து நடத்தி முன்னே தலை விதி பயனோ என் தலை விதி பயனோ இந்த தாரணி இளந்தன விலை மதியாத பொன்னை, இந்த விலை மதியாத பொன்னை நான், இந்த விலை மதியாத பொன்னை நான் விற்கிறேன்.
வருகிறேன் வாங்க வாரே. உலகம் அறியாத புதுமை, அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, என் உடல் பொருளாவியை கடனுக்கு விட்டது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேவும் துரும்பதை போல, யானை வாயில் கரும்பதை போல, அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே. அலைகடல் மேவும் துரும்பதை போல, யானை வாயில் கரும்பதை போல, நிலையோ இழந்தேனே விலையும் புகுந்தேனே. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, வாழப்பிறந்தோ நிலை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா, மாலத்திரண்டோ நிலை பார்வையா. கேளுமையா விலை கேளுமையா, வாழப்பிறந்தோர் நிலை பாருமையா. தன்மானம் எல்லாரும் தன்மானம் என்றே நிர்வாணம் காக்கவே பிறந்தவனல்வோ. தன்மானம் என்னாலும் தன்மானம் என்றே பெருமானம் காக்கவே பிறந்தவளானோ. விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதி இழப்பார் ஊழ்வினையாலே. அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அந்த அனுபவம் வாழ்வினில் நேர்ந்ததினாலே உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, விலை கேளுமையா. விலையோ விலையோ என்று விலை கூறி சென்று யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் என்பவர் எனது அன்பு மனைவியையும் மகனையும் விலைக்கு வாங்கி பொன்பொருள் கொடுத்து என் கண்ணெதிரே அடித்து இழுத்து சென்ற அந்த கொடிய செயலை என் நெஞ்சம் மறக்கவே. என்னை பிரிந்து சென்றவர்கள் இந்நேரம் என் நிலையிலே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நினைத்து பார்க்கவே நெஞ்சமில்லை. இறைவா, மறுமுறையும் காண முடியுமா, இல்லை காண முடியாமலே போய்விடுமா என்று கூட என்னால் நினைக்க முடியாது. பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகத்தை காணாது, இந்த உலகத்திலே என்னை தன்னன் தனிமையாக தவிக்க வைத்து விட்டாய். பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகம் காணாது, என் சுற்றம் சுகமெல்லாம் துறந்து வாழும் இந்த சூழ்நிலை எனக்கே தந்ததப்பா. இந்த சூழ்நிலை எனக்கே தந்ததப்பா. என்னதான்
செய்வதப்பா என்னதான் செய்வதப்பா செய்வதப்பா எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா நடக்கும் தரமிழந்து என்னதான் செய்வதப்பா எதை நம்பி எங்கு சாடி எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா அன்னை தந்தை இழந்தாய் உழைப்பால் நீ இழந்தாய் உழைப்பால் நீ உயர்ந்தாய் அன்னை தந்தை இழந்தாய் உழைப்பால் நீ உயர்ந்தாய் உன்னையே நம்பி வாழ்ந்த உத்தமையமுள் செய்யோ உன் பிரிவால் மனம் உடைந்து உணர்ந்து வாடி நிற்க கண்மறைவாய் நீ அல்லாது காலம் கழிக்க வல்லாய் என்னதான் செய்வதப்பா எதை நம்பி எங்கு சாடி எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா என்ன செய்வேன் நாடு நகரம் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் பிரிந்து வந்த நான் கடைசியிலே மனைவியையும் மகனையும் பிரிந்து காட்டிலே தன்னன் தனிமையாக என்னை தவிக்க வைத்து விட்டாய் காலகண்ட இரண்டிடத்திலே இருவேர்களையும் விட்டு அந்த பொருளை பெற்ற நான் தரகரிடத்திலே கொடுத்து முனிவரிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்றேன். தரகரானவர், ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாட்கள் நடந்து வந்தேனே, எனக்கு என்ன தரப்போகிறாய்? 10,000 பொன் கொடுத்தால் ஒழிய இல்லை என்றால் இந்த பொருளை முனிவரிடத்திலே கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்கிறேன். என் உயிரின் மேலான என் மனைவியையும் மகனையும் நான் விட்டுவிட்டேன். இருப்பவர் நான் மட்டும்தான். என்னை நீ அறுக்காது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். உன்னை நான் எதற்காக விற்க வேண்டும்? உன்னை விற்று அந்த பாவத்தை என்னை அடைய சொல்கிறாயா? முடிந்தால் நீயே விற்றுக் கொடு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு. தருகிறேன் ஐயா, என்னை விட்டு தருகிறேன். பின்தொடர்ந்து வந்த அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். காசிமா நகரத்து வீதிகளிலே என்னையும் யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். மனம் துணிந்து விலை கூற முடியாது. மந்திரியார் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் நிலையை உணர்ந்த நான் என்னையே காசிமா நகரத்திலே விலை கூறி சென்று வீரவாக எண்ணம் தனபந்தனுக்கு அடிமையானேன். கல்குடம் சுமக்க வைத்தார். அவரை கீழே விழுந்தது காலால் எட்டி விதைத்தார். உண்பதற்குண்டான இறந்த பசுவின் கன்றுகளை அறுக்க வைத்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் அறுபட்டு ரத்தம் ஓடியதை பார்த்து, உனக்கு இந்த வீட்டு பெயர்களெல்லாம் செய்ய தெரியவில்லை, நான் காக்கும் அயாளம் ஒன்று இருக்கின்றது, அங்கு போய் காவல் செய். வெள்ளி முறித்துண்டை எனக்கு அனுப்பிவை அள்ளி கொடுக்கும் வாய்க்கரிசி ஆகாரத்திற்காக வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அறுசுவையோடு உண்ட மண் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும். நாடாண்ட மன்னன் செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீற்றின்று 56 தேசத்தை மாற்றி புரிந்த மன்னன் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும். தெய்வா, அதுதான் உன் கருணை என்றால் அதை தடுப்பதற்கு யாரால் முடியும்? நாடாண்ட மன்னன் சுடுகாடு ஆளப் போகிறேன். இறைவா, நீதான் எனக்கு என்றும் அருள் செய்ய வேண்டும். என்னதான் அடுக்கடுக்காக துன்ப வந்த போதிலும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் திருவடியை நான் மறவாதிருக்க வேண்டும். அது ஒன்று போதும் இறைவா,
விதிபலியோடு மதிபலியோடு நான் கதிபலி பெறவே மதிபலியோடு போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே நான் போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவி நான் போகின்றேன் யானை காவல் புரிந்திடவே பாவி நான் போகின்றேன்